ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே எடுத்த vlog தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, என் பையன் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணித்தா, பசிக்குதுன்னா உடனே நம்ம வீட்டில் இருந்ததுங்க பேபிகார்ன். சரி பேபிகார்ன் 65 பண்ணுவோன்ட்டு, இதுதான் பேபிகார்ன் பண்ணுவோன்ட்டு பேபிகார்னை எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டேங்க. இந்த பேபிகார்னை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணல, அந்த தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அதை வடித்து ஒரு பக்கம் தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாய்த்தூள், கரம் மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலருக்காண்டி கேசரி பவுடர், கடைசியாக கடலை மாவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல பேபிகார்ன் வேக வச்சு, அதையும் தூக்கி இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டினீங்கன்னா பேபிகார்னில் மாவெல்லாம் டச் ஆயிரும். நம்ம எண்ணெயில் போடும்போது தனியாக கொட்டாதுங்க. வேணுனாலும் நீங்கள் தண்ணி தெளித்து இதை நல்லா பெரட்டி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சைடில் ஒரு கடாய் எடுத்து வச்சு அடுப்பில் அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பேபிகார்னை, அந்த பேபிகார்னை உள்ளே இறக்கிடுங்க. உள்ளே இறக்கி இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பி எடுத்திங்கன்னா மொறு க்ரன்ச்சியாக சூப்பராக பேபிகார்ன் 65 தயாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி பேபிகார்ன் 65 பண்ணி பாருங்கள். இதே ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வருங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நிறையா வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.